எல்லோரும் நம்முடைய பாரத தாய்க்கு பிள்ளைகள். நானும் பாரத தாய் பிள்ளை தான், நீங்களும் பாரத தாய் பிள்ளை தான். அதனால் நம்மை வேற்றுமைப்படுத்தி காட்டக்கூடிய வணக்கங்களையும் உபஸ்துதிகளையும் முதலில் நான் தள்ளுபடி செய்கிறேன். ஆக என்னுடைய உரையினால் உங்களோடு உறவாட விளைகிறேன். பெருகி வரக்கூடிய சமூக சீர்கேடுகளை களைவது இளைஞர்களுடைய பங்கு. நான் இங்கு பேச வந்ததற்கான காரணமே இந்த ஒரு தலைப்பு தான். இன்று அவ்வளவு தேவை இருக்கிறது இந்த ஒரு தலைப்பிற்கு மட்டும். நாம் முக்கியமாக இந்த சமூகங்களில் காணக்கூடிய பெரிய தொல்லையாக இருப்பது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தான் முதல் காரணம். இப்பொழுது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிற காரணத்தினால் அதை பற்றி முக்கியமாக பேசுகிறேன். நான் ஒன்றும் பட்டியலாக போட்டு அடுக்கிக் கொண்டு செல்ல போவது கிடையாது. ஒன்றுதான் இளைஞர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை. நீங்கள் உங்களுடைய மனசாட்சி சொல்லுகின்ற விஷயத்தை கேட்காமல் எதையும் செய்யாதீர்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்ததனாலும் அதை நீங்கள் சமக்குழியில் புதைத்ததனாலும் தான் இன்று பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை சொல்லவில்லை, நம்மை போல வெளியே சுற்றித் திரிகின்ற எத்தனையோ இளைஞர்கள் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை பற்றி தான் பேசுகிறேன். மணிப்பூர் சம்பவம் நிகழ்ந்தது. 100 பேர் சேர்ந்து 5 வயது ஒரு தங்கையின் வயதில் இருக்கக்கூடியவரை வன்கொடுமை செய்தார்கள். அதை பார்க்காததுமாய் நாம் விட்டது எத்தனை பேர் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளாக எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை நடந்தால் அது பிரச்சனை, பல முறை நடந்தால் பழகி போய்விடுகிறது என்பதால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறீர்கள். அதை உங்களுடைய காதலிக்கோ உங்களுடைய தாய்க்கோ தங்கைக்கோ யாருக்கேனும் இது போன்ற ஒரு பிரச்சனை நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விட்டு விடுவீர்களா? நான் ஒவ்வொரு முறையும் செய்தித்தாள் பார்க்கின்ற போதெல்லாம் நெஞ்சு பொறுக்கவில்லை. இதை ரத்தம் கொதிக்கிறது. ஏனென்றால் அவர்களின் சகோதரியாக, என்னுடைய தாயாக, உறவாக நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு தெரியவில்லை, என்னால் அதை பார்க்க கூட முடியவில்லை. அவ்வளவு கொடிய சூழ்நிலைகளாக இருக்கிறது. நீங்கள் அதற்கு எதிராக ஒவ்வொரு நாளும் கருத்தை வலுவாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்த்து செயல்களை செய்தால் நிச்சயம் அவை நிகழுமா? அனைத்திற்கும் காரணம் மனசாட்சி தான். மனசாட்சியை கொண்டு விட்டீர்கள் என்றால் ஒருபோதும் சமூகத்தில் மாற்றங்கள் நிகழாது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை கடந்து போதை பழக்க வளர்க்கிறோம். போதையை நம்முடைய எதிரி நாடுகள் நம்முடைய இளைய சமுதாயத்தை கொள்வதற்காக நம் நாட்டிற்கு எல்லை கடந்து அனுப்பி வைக்கிறது. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் தொலைபேசி போகங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாக அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாற்றிக் கொண்டதுனால நமது அங்கங்களெல்லாம் பால்பட்டு எந்த ஒரு உறுப்புகள் செயலிலிருந்து நம்முடைய அனைத்து திறத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதை முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த மொழி கலாச்சார பண்பாடின் மீது ஒவ்வொருவரும் கொண்ட பற்றானது அவர்கள் உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கும் தாய் மண்ணோடும் தாய் கலாச்சாரத்தோடும் ஒன்றி வைப்பதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வேற்று நாட்டவர்களை கண்டு அவர்களை போல இருக்கிறோம் என்று நம்முடைய கலாச்சார மரபுகளை பார்ப்பதனால் நாம் எங்கிருக்கிறோம், நம்முடைய அடையாளத்தை தொலைத்து இழந்து கொண்டிருக்கிறோம், அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பது கவனத்தில் கொண்டிருக்கிறோம். கடைசியாக சொல்வது ஒன்றுதான், எத்தனையோ சொல்ல இருக்கிறது. இருந்தாலும் இங்கு நான் பதிவிடுவது, ஒவ்வொரு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் உங்களுடைய சகோதர சகோதரியாக நினைத்துக் கொள்ளுங்கள். மனசாட்சி